ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். எங்கள் தூரம்லாம் கிடையாது, பக்கத்துலேயே தான் இருக்குது. இங்கே பாருங்கள், எங்கள் அப்பா நின்றுட்டு இருக்காங்க. இவங்க தான் எங்கள் அப்பா. இங்கே எங்கள் அப்பா இவங்க தான். எங்கள் அப்பா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே தான் பக்கத்துலேயே தான். 2 அடி எடுத்து வச்சாலே பஸ்ஸு தேவையில்ல, வண்டி தேவையில்ல, நடந்தே வந்துடுவோம் நாங்கள். எதுக்காக வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த புடலங்காயே எங்கள் அப்பாவுக்கு ஆசை, நாங்கள் தான் வந்து பறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் நாங்கள் வந்திருக்கோம். பாப்பா நான் எல்லாருமே வந்திருக்கோம் சேர்ந்து. இங்கே பாருங்க எவ்வளோ நீட்டு இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த நீட்டு தரையில் அடித்த உடனே நாங்கள் கீழேயும் எங்கே பாருங்க எங்கள் அப்பா என்ன செஞ்சுருக்காங்கன்னு பாருங்க. இந்த மாதிரி குழி போட்டு வச்சிருக்காங்க, அதையும் தாண்டி கீழே தொட்டுடுச்சு. அதனால நாங்கள் வந்து இன்னைக்கு பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இங்கே பாருங்க, நீங்களாம் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலுக்கு. இது ஒரு காய் இருக்கா. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இங்க வாங்க, இங்க இது இப்பதான் வச்சிருக்கு பிஞ்சு. இப்ப பாத்தீங்கன்னா இது இன்னும் நீட்டா வளரணும், இன்னும் வளரல. 2 தான் இருக்கு, அது ஒண்ணு இது ஒண்ணு. இப்பதான் பிஞ்சு வைக்கிறாங்க. மழையால இப்ப வந்து கொஞ்சம் கொட்டிடுச்சு கீழே. அந்த பூலாம் பாருங்க, இது கொட்டோடனே கொட்டுது பாருங்க, கொட்டிடுது. அதான் அந்த பூலாம் இன்னுமே வச்சு இனிமே நிறைய விடுவோம். இது 2வது பிஞ்சு விட்டுருக்கு. இது கொஞ்சம் பிஞ்சா இருக்கு. நம்ம வந்து இப்போ வந்து அதை அறுத்தரலாம், பார்க்கலாம். இப்போ வீடியோவில் எப்படி கட் பண்ணுறோன்னு பாருங்க. இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு இன்னைக்கு செய்ய முடியாது, ஈவினிங் ஆயிடுச்சு. நம்ம நாளைக்கு வந்து பொரியல் செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க, என்னோட ஹைட்டில் இங்கே பாருங்க, என் ஹைட்டுக்கு இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா என்னோட ஹைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. இருமா இந்த அளவுக்கு இருக்கு பாருங்க, என்னோட ஹைட்டாவே இருக்கு. இதே பாருங்க, என்னோட ஹைட்டா இருக்கு. இதை நாளைக்கு நம்ம வந்து செஞ்சிடலாம். இதுலதான் டேஸ்ட் இருக்கும். நீட்டா இருக்கிற புடலங்க தான் டேஸ்ட் அதிகமா இருக்கும். அந்த சின்னதா இருக்குல்ல, அதுல வந்து டேஸ்ட் கம்மியா தான் இருக்கும். இந்த புடலங்காயில தான் நம்ம வந்து டேஸ்டா இருக்கும் நல்லா. இதை வந்து நாளைக்கு தான் நம்ம சமைக்க போறோம். இன்னைக்கு வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு போக போறோம். போலாமா? இப்ப வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம்.